வைகாசி விசாகம் முருகன் பிறந்தான். அழகும் அறிவும் நிறைந்த ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க வேண்டுமா? உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகாரங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியென்றால் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை ஒரு நொடி கூட தவறவிடாமல் தொடர்ந்து பாருங்கள். முருகப்பெருமானை பற்றிய முழு விபரங்களும் பல பரிகார ரகசியங்களையும் இதில் காண இருக்கின்றோம். உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புத அரிய நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்ச்சி. சித்தர்கள் யோகிகள் பிறந்த நாளில் அல்லது அவர்கள் முக்தியடைந்த தினத்தில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் விதி மாறும் என்பார்கள். அதனால்தான் அந்த நாட்களில் ஆலயங்களில் திருவிழாக்களும் குரு பூஜைகளும் கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம், வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தீர அந்த நாளில் ஆலயம் செல்லும் போது சித்த புருஷர்களின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று தீராத கஷ்டங்களும் தீர்வதை அனுபவத்தில் உணரலாம். சித்த புருஷர்களின் அவதார நாளில் ஆலயம் சென்றாலே இத்தனை பலன் என்றால், சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான சிவபெருமான் முருகனாக அவதாரம் எடுத்த மகிமை நிறைந்த வைகாசி விசாக நாளில் கோயிலுக்கு சென்றால் என்னென்ன பலன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஆனால் அதற்கு முன் முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு காரணம் என்ன என்பதை முதலில் காண்போம். மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம் என்ற கருத்து பொதுவாக அனைவரிடமும் நிலவுகிறது. உண்மையில் அதீத கஷ்டங்கள் அடிக்கடி அனுபவிப்பவர்கள் தேவர்கள்தான். அப்படி ஒரு தாங்க முடியாத கஷ்டத்தை ஒரு கொடிய அசுரனால் தேவர்கள் பட்ட பாட்டை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அசுரன் பெயர் சூரபத்மன். சூரபத்மன் பெயரை கேட்டாலே போதும் அனைவரும் நடுங்குவர். காரணம், இவனை அழிக்கவே முடியாது என்பதால்தான். தேவர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களும் கூட இவன் அருகே செல்லவும் இவனை எதிர்க்கவும் துணிவு கொள்ளவில்லை. அவன் வருகிறான் என்று தெரிந்தாலே போதும் அனைவரும் அஞ்சி ஓடினர். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் வாங்கிய வரம் அப்படி. அவன் அழிய வேண்டும் என்றால் சிவபெருமானே மீண்டும் பிறக்க வேண்டும். சிவபெருமான் ஒருவரால் மட்டுமே சூரபத்மன் வதம் நிகழ்ந்தாக வேண்டும். ஆனால் அவரோ மகா தியானத்தில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி கோலத்தில் மௌனத்தின் மூலம் சிருஷ்டி ரகசியங்களை போதித்தபடி தவநிலையில் இருந்தார். அவர் தியானத்தில் இருந்து எழ வேண்டும் அல்லது அவரது தியானத்தை கலைக்க வேண்டும். இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். காரணம், சிவனின் தியானத்தை கலைத்தால் அவரது கடும் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். ஈசன் கோபம் தியானத்தை கலைத்தவரை நிச்சயம் எரித்துவிடும் என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் ஈசனின் தியானத்தை கலைக்கும் துணிவு யாருக்கும் இல்லை.
இருந்தும் ஈசனின் தியானம் கலைக்கப்பட்டது. முருகனும் பிறந்தான். அதெப்படி? கலைத்தது யார்? அவரை ஈசன் மன்னித்தாரா இல்லை தண்டித்தாரா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் முன் தெய்வங்களே கண்டு அஞ்சிய சூரபத்மனை பற்றி தெரிந்து கொள்வோம். சூரபத்மன் வரலாறு. எல்லா காலத்திலும் அமரத்துவத்துடன் வாழ்பவர்கள் தேவர்கள். தேவர்களின் குரு பிரகஸ்பதி ஆவார். அவரின் ஆலோசனைப்படி அசுரர்களை எல்லாம் மிக எளிதாக கொன்று குவித்தனர் தேவர்கள். இந்த நிலை நீடித்தால் அசுர கூட்டமே இல்லாமல் போய்விடும் என்று அஞ்சிய அசுரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாரிடம் தங்களை காத்தருளுமாறு வேண்டி நின்றனர். அப்பொழுது அசுரகுரு சுக்ரன் அசுரர்களுக்கு ஒரு மகா திட்டத்தை தீட்டித் தந்தார். அந்த திட்டம் என்ன திட்டம் தெரியுமா? அசுர கூட்டத்தின் பேரழகி மாயை. சுக்ராச்சாரியாரின் திட்டத்தின்படி இந்த மாயையை அனுப்பி ஒரு முனிவரை மயக்கி அதன் மூலம் சக்தி வாய்ந்த லட்சக்கணக்கான அசுர குழந்தைகளை பெற்று அசுர குலத்தை பெருக்கிட முடிவு செய்தனர். அதாவது இக்காலத்து குளோனிங் போல ஒரே சமயத்தில் பல ஜீவராசிகள் முகத்தோடு மிருக குணத்தோடு அசுரர்களை உருவாக்கி அப்படி உருவான அசுரர்களை எளிதில் அழிக்க முடியாதபடி மந்திர தந்திர மாய சக்தி மூலம் தேவர்களை தோற்கடிப்பதே சுக்ராச்சாரியாரின் திட்டமாகும். அதற்கு சுக்கிரன் தேர்ந்தெடுத்த முனிவர்தான் காஷ்யப முனிவர். பிரம்மதேவரின் மகனான காசிப முனிவர் எண்ணற்ற சக்தியை பெற்றவர். சுக்கிரனின் திட்டப்படி காஷ்யபரை மாயை மயக்கினாள். அவரோடு இணைந்து தெய்வ சக்தியும் அசுர சக்தியும் கொண்ட சகல ஜீவராசிகள் உருவிலும் லட்சக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் மாயை. சுக்கிரனின் எண்ணம் ஈடேறியது. இதில் மனித தலையுடன் கூடிய சூரபத்மனும் சிங்கமுகம் கொண்ட சிங்காசுரனும் யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் ஆட்டின் முகம் கொண்ட அஜமுகி என்ற அசுரியும் குறிப்பிடத்தக்கவர்கள். சக்தி படைத்த லட்சக்கணக்கான அசுரர்களால் அசுரர்கள் பலம் மீண்டும் அதிகரித்தது. நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் தோற்றத்தில் உருவான லட்சக்கணக்கான அசுரர்களில் மனித முகத்தோடு பிறந்த ஒரே அசுரன் சூரபத்மன் மட்டுமே. சூரபத்மன் தனது தாயான மாயையிடம் இருந்து மந்திர தந்திர மாயை சக்தியை கற்றுத் தேர்ந்தான். அதே சமயம் தந்தை காஷ்யபர் போல தேவசக்தியோடு திகழ்ந்தான். தேவர்களை வெல்ல இந்த சக்தி மட்டும் போதாது, சாகாத வரம் வேண்டும். அப்படியே சாகாத வரம் கிடைக்காவிட்டாலும் யாராலும் எளிதில் சாகடிக்க முடியாத வரம் வாங்க வேண்டும். அதற்கு சிவனை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்றார் சுக்கிரன். அவரின் அறிவுரைப்படி சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து இனி உலகில் யாராலும் தன்னை வெல்லவே முடியாதபடி பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றான் சூரபத்மன். அது மட்டுமின்றி சிவபெருமானால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும்படி ஒரு வரத்தையும் பெற்றான். இந்த வரங்களை எல்லாம் பெற்ற பின் தேவர்களை கொடுமை செய்ய தொடங்கினான். தேவலோகத்தை கைப்பற்ற சரியான நேரத்தையும் பார்த்து காத்திருந்தான். அப்பொழுது அந்த நேரமும் வந்தது. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் தியானத்தில் அமர்ந்தார். இதுதான் சரியான சமயம் என்றெண்ணிய சூரபத்மன் தேவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து சித்திரவதை செய்யத் தொடங்கினான். சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மதேவரை தஞ்சமடைந்தனர். பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோடு கலந்து ஆலோசித்தார். அதன்படி ஒரு வழியாக சிவபெருமானின் தியானத்தை கலைக்க முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின்படி தேவர்களுக்காக மன்மதன் சிவபெருமானை நோக்கி தனது கரும்பு வில்லால் மலர்கணைகளை ஈசன் மீது எய்தான். ஈசனின் தவமும் கலைந்தது. கடும் கோபம் கொண்டார் சிவபெருமான். பிரளயமே வருமளவிற்கு ருத்ர கோபத்தில் எதிரில் அப்பாவியாக நின்ற மன்மதனை நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்தார்.
ஒரு நொடியில் சாம்பலாகி போனான் மன்மதன். உலக நன்மைக்காக தன் கணவரின் உயிர் போனதை எண்ணி அழுது புரண்டாள் மன்மதனின் மனைவி ரதிதேவி. நடந்தவற்றை எல்லாம் பிறர் சொல்லியா தெரிய வேண்டும்? அந்த திருவிளையாடல் நாயகருக்கு அவர் அறியாத விஷயம்தான் அகிலத்தில் என்ன இருக்கிறது. அதனால் மன்மதனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ரதி கண்களுக்கு மட்டும் தெரியும்படி மற்றவர்களால் பார்க்க முடியாத ஒரு சூட்சும தோற்றத்தையும் அருளினார் சிவபெருமான். முருகனின் அவதார மகிமை. யார் தவம் இருந்தாலும் அவர்களுக்கு வரம் தருபவர் சிவபெருமான். அதே சமயம் வரம் தந்த பின் அவர்களின் ஆணவத்தை அடக்குபவரும் சிவபெருமான்தான். சிவபெருமானால் தான் இனி மரணம் என்ற மகா வரத்தை பெற்றவன் சூரபத்மன். அதனால் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்க அவரது 5 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் மற்றும் யாருக்கும் தெரியாத 6வது முகமான அதிசூட்சும அதோமுகம் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் முதலில் எடுத்துச் சென்றார். தகிக்கின்ற அந்த பிரகாசச் சூட்டை பொறுக்க முடியவில்லை. அதனால் வாயு பகவான் அதை அக்னி பகவானிடம் கொடுத்தார். ஆனால் அக்னியால் கூட அந்த ஒளிப்பிழம்பை தாங்க முடியவில்லை. ஆயினும் ஒரு வழியாக அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கை சரவண பொய்கையில் அக்னி சேர்த்திட இறுதியில் 6 தாமரையில் 6 குழந்தைகளாக அவதரித்தார் ஆறுமுகன். அவரை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தி தனது சக்தியால் 6 முகத்துடன் ஒரு குழந்தையாக்கி கந்தன் என பெயர் வைத்தார். ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த முருகப்பெருமான் சிவனின் மறுவுருவாக விளங்கினார். அழகில் மகாவிஷ்ணுவாகவும், ஆற்றலில் பராசக்தியாகவும், ஞானத்தில் சிவபெருமானாகவும் திகழ்ந்த முருகன் குழந்தை பருவம் முதலே சகல ஜீவராசிகளின் படைப்பின் இரகசியமும் ஆத்மாவின் சூட்சுமங்களையும் இயற்கையிலேயே அறிந்தவராக விளங்கினார். அப்பொழுது ஒரு சமயம் ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தம் சரியாக விளக்க முடியாத காரணத்தினால் பிரம்மதேவரை சிறையில் அடைத்து தனது பால பருவத்திலே பிரம்ம சாஸ்தாவாக சிவனே முருகன், முருகனே சிவன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி தகப்பன் சுவாமியாக, குமரகுருவாக, ஆதி சித்தனாக சித்தர் பரம்பரையை உருவாக்கினார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் அவதரித்தது முதல் தேவேந்திரனே முருகனின் வாகனமாக மயில் உருவில் எப்பொழுதும் முருகனுடனே இருந்தார். அப்பொழுது சூரனை வதைக்கும் காலமும் வந்தது. சூரனை வதைத்திட அன்னை பராசக்தியே அவரது கையாலே சக்திவேலை தந்து வெற்றி உனக்கே என முருகப்பெருமானை ஆசீர்வதித்து அனுப்பினார். மகா போர் ஆரம்பமானது. பல மாய ஜால வித்தைகள் எல்லாம் செய்து இறுதியில் மாமரமாய் நின்ற சூரபத்மனை அன்னை பராசக்தி தந்த வீரவேல் கொண்டு வெற்றி வேலென எரிந்து சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். பின்னவனை மன்னித்து மயிலாக சேவல் கொடியாக ஆட்கொண்டு தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். வைகாசி விசாகமும் பரிகாரங்களும். சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தை கடக்கும் நாளில் முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்தது. அந்த நாள்தான் வைகாசி பௌர்ணமியாகவும் வைகாசி விசாகமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சக்தி வாய்ந்த ஒரு அரிய பரிகார நாளாகும். இந்த நாளில்தான் சித்தர்கள் அனைவரும் சூட்சுமமாக கூடி உலக நன்மைக்காக உலகோர் கர்மாக்களை தீர்ப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் மலைமேல் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் எத்தனை பெரிய சாபதோஷ பாவமும் தீர்வதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் அக்னியில் இருந்து ஜோதியாக அவதரித்தவர். அதனால் இந்த நாளில்
கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டால் நிச்சயம் பாவம் தீருமாம். குறிப்பாக பர்வதமலை, பழனிமலை, திருக்கழுக்குன்ற மலை, கஞ்சமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி, கொல்லிமலை, வள்ளிமலை மற்றும் எந்த மலையானாலும் சரி, மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நெய் தீபம்தான் ஏற்ற வேண்டுமாம். அப்படி ஏற்றி வழிபட்டால் சரியாக அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் நினைத்தது நடந்திருக்கும் என்கிறார்கள். கர்மாவை உடைக்கும் முருகன் அடியார்களும் ஸ்தலங்களும் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, ஒரு சில கர்மா தீர வேண்டுமானால் கட்டாயம் முருகனடியார்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் அல்லது அவர்கள் ஜீவசமாதியடைந்த ஒரு சில கோயிலுக்கு சென்றாக வேண்டும் என்கிறார்கள். அதை பற்றி இனி விரிவாக காணலாம். சுக்கிரதோஷம் நீக்கும் திருவண்ணாமலை. மகா சித்தரான அருணகிரிநாதர் ஆரம்ப காலத்தில் முன்ஜென்ம கர்ம வினை பயனால் உடல் இன்பமே உயர்ந்தது என்றெண்ணி சிற்றின்பத்தில் மூழ்கி இருந்தாராம். இறுதியில் தன் தவறை உணர்ந்து வல்லாள மகாராஜா கோபுரத்தில் ஏறி உயிரை விட சித்தமானார். ஆனால் முருகர் அவரை ஆட்கொண்டார். அதன்பின் அவர் வாழ்வில் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தி அழகு பார்த்தார் முருகப்பெருமான். அருணகிரியாரின் சூட்சும தேகம் கிளியாக திருவண்ணாமலையில் இன்றும் இருக்கிறது. அதனால் ஜாதகத்தில் சுக்கிரன் சம்பந்தமான கொடிய தோஷம் இருப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குறிப்பாக ஆண்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று கம்பத்து இளையனராக அங்கு அருள்பாலிக்கும் முருகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். முக்கியமாக அருணகிரியாரை நினைத்து அவர் எழுதிய முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலை பாடி வழிபடுங்கள். 7 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஜாதகத்தில் இருக்கும் சுக்கிரதோஷம், களத்திர தோஷம், ஸ்திரீ தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் அனைத்தும் நிச்சயம் நீங்கும் என்கிறார்கள். என்னுள் இருந்து என்னையாளும் என்னுள் ஒருவனே, என்னுள் இருந்து என்னையாளும் எந்தன் முருகனே, நான் செல்லும் வழி எல்லாம் உன்னுடைய வழியாக முன்னோடி வந்து முன்னேற்றம் தருவாய். அள்ளும் பகலும் ஆபத்தென்று அழைக்காமலே காத்தருள்வாய். ராஜராஜனே ராஜாதிரா. குழந்தை பாக்கியம் அருளும் தென்காசி திருமலை. தென்காசி பண்பொழி அருகே இருக்கிறது திருமலை முத்துக்குமார சுவாமி கோயில். விசாக நட்சத்திரக்காரர்களுக்குரிய கோயிலாக இது கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முருகனை நித்தமும் தன் குழந்தையாக பாவித்து வாழ்ந்து முக்தியடைந்தவர் சிவகாமி பரதேசி அம்மையார். இவர் ஒரு சித்தர். இவரின் ஜீவசமாதி கோயில் மலையடிவாரத்தில் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முதலில் சிவகாமி பரதேசி அம்மையாரை வழிபட்டு விட்டு மலைமேல் இருக்கும் முருகனுக்கு அர்ச்சனை செய்து 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் குழந்தை இல்லாதவர்களுக்கு பரதேசி சிவகாமி அம்மையார் அருளால் முருகனே குழந்தையாக பிறப்பார் என்கிறார்கள். துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரவிடத்தீர அமரம் புரிந்தே குமரன் அடி நின்றே குறி. குழந்தைகளின் பாலாரிஷ்ட தோஷம் தீர்க்கும் திருச்செந்தூர். பல நூற்றாண்டுகள் முன்பு திருச்செந்தூர் அருகே ஸ்ரீவைகுண்டத்தில் வாழ்ந்த சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி அம்மையார் தம்பதிக்கு பிறந்தவர் குமரகுருபரர் சுவாமிகள். குமரகுருபரர் பிறந்தது முதல் 5 வயது வரை எதுவுமே பேசவில்லை.
குழந்தை ஊமையோ என பயந்தனர் பெற்றோர்கள். அதனால் மனக்கவலையில் இருந்த அவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை மனமுருகி வேண்டினர். என்ன ஆச்சரியம்! பேச முடியாத குழந்தை முருகனருளால் பாடியது. அந்த பாடல்தான் கந்தர் கலி வெண்பா. பொதுவாக குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கு சமயங்களில் சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தேய்பிறை திங்கட்கிழமை திருச்செந்தூர் வந்து சனி ஓரையில் கடலில் குழந்தையை குளிக்க செய்து பின்னர் கோயிலுக்குள் தனி சன்னதியில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்து 6 நெய் தீபம் ஏற்றி குமரகுருபர சுவாமியை மனதில் நினைத்து கந்தர்கலி வெண்பா பாடலை பாடி வழிபட்டு விட்டு குழந்தைக்கு எடைக்கு எடை வெல்லம் துலாபாரம் கொடுத்தால் நிச்சயம் குழந்தைக்கு இருக்கும் அனைத்து நோயும் குணமாகும் என்கிறார்கள். குறிப்பாக ஜாதகத்தில் பாலாரிஷ்ட தோஷம் இருந்தால் தீரும் என்கிறார்கள். சஷ்டியை நோக்கு சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்கு சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் சிங்கதி வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட. தீராத நோய் தீர்க்கும் வள்ளிமலை. முருகனே கதி என்று தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்தவர் வள்ளிமலை சுவாமிகள். ஆரம்ப காலத்தில் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட வள்ளிமலை சுவாமிகள் பழனி முருகனருளால் நோய் நீங்க பெற்றார். பின்னர் தனது இறுதி காலம் வரை வள்ளிமலையில் தினமும் திருப்புகளை பாடி தன்னை நாடி வந்தவரை எல்லாம் திருப்புகளை பாடி திருநீறு கொடுத்து தீராத நோய்களை எல்லாம் குணப்படுத்தினார். இவரது ஜீவசமாதி வள்ளிமலை மலைமேல் ஒரு குகையுள் இருக்கிறது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வள்ளிமலை முருகனை வழிபட்ட பின் வள்ளிமலை சுவாமிகளை தரிசித்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வள்ளிமலை சுவாமிகள் அருளால் நிச்சயம் நோய் தீரும் என்கிறார்கள். முருகா குமரா சண்முகா 90 நாட்களில் வேண்டுதல் பலிதமாகும் நெட்டூர். எத்தனையோ கோயிலுக்கு சென்று விட்டேன், இன்னமும் என் வேண்டுதல் பலிதமாகவில்லை. நினைத்தது நடக்கவில்லை என்பார்கள். நினைத்தது நடக்கவில்லை என்பவர்கள் தென்காசி ஆலங்குளம் அருகே இருக்கும் நெட்டூருக்கு வந்து முருகனை வழிபடுங்கள். இது ஒரு ஜீவசமாதி கோயில். சக்தி வாய்ந்த சித்தரான அப்பரானந்தர் சித்தர் ஜீவசமாதி இருக்கும் ஆலயம். இத்தலத்தில் ஒரு அதிசய வழிபாடு இருக்கிறது. தீராத பிரச்சனைகள் இருப்பவர்கள் இத்தலம் வந்து இங்கு ஆலயத்தில் தரும் பிரார்த்தனை பத்திரத்தில் உங்கள் கோரிக்கையை எழுதி தந்தால் அதை முருகன் காலடியில் வைத்து 48 நாட்கள் பூஜை செய்கிறார்கள். மேலும் இங்குள்ள அப்பரானந்த சித்தர் முருகனிடம் பக்தர்களின் பிரச்சனைகளை எடுத்து கூறி தீர்த்து வைப்பதாக ஐதீகம். அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேண்டுதல்கள் அனைத்தும் 90 நாட்களில் நடப்பதாக பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள். எனவே தீராத பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்கள் ஆலயம் வந்து பிரார்த்தனையை பத்திரத்தில் எழுதி கொடுத்து விட்டு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் குறை தீரும் என்பது நம்பிக்கை. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்கும் ஆதிசக்தி என்னை தண்டபாலன் அவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன் ஆதிசக்தி என்னை தண்டபாலன் அவன் அசுர தம்மை வென்ற
முருகனுக்குரிய விரதங்களும் பரிகாரமும். பொதுவாக ஆலயங்களுக்கு சென்று பக்தி பாடல்களை பாடி வழிபட்டால் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது நம்பிக்கை. முன்ஜென்ம கர்மவினையால் வரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், என்ன பாடல் பாட வேண்டும், என்ன விரதம் இருக்க வேண்டும் என விரிவாக தற்பொழுது காண இருக்கின்றோம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பகை தீர வேல் விருத்தம். வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் சத்ரு சம்ஹார மூர்த்தி. நோய் தீர கந்த சஷ்டி கவசம். வழிபட வேண்டிய கடவுள் பழனி முருகன். மன அமைதி பெற கந்தகுரு கவசம். வழிபட வேண்டிய கடவுள் திருத்தணி முருகன். கஷ்டங்கள் விலக சண்முக கவசம். வழிபட வேண்டிய கடவுள் சென்னை வடபழனி முருகன். வாழ்வில் வெற்றி பெற கந்தர் கலிவெண்பா. வழிபட வேண்டிய கடவுள் தென்காசி திருமலை முத்துக்குமார சுவாமி. பெயர் புகழ் பெற திருப்புகழ். வழிபட வேண்டிய கடவுள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கம்பத்து இளையனார். கல்வியில் சிறக்க முருகன் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. வழிபட வேண்டிய கடவுள் சுவாமிமலை முருகன். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கந்தர் அனுபூதி. வழிபட வேண்டிய கடவுள் பழமுதிர்ச்சோலை முருகன். குழந்தை பாக்கியம் கிடைக்க கந்த சஷ்டி விரதம். வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். கடன் தீர வீடு மனை வாங்க மங்களவாரம் எனப்படும் செவ்வாய்க்கிழமை விரதம். வழிபட வேண்டிய கடவுள் சென்னை சிறுவாபுரி முருகன். அபிசார பிரயோகத்தில் இருந்து மீள சுப்பிரமணிய புஜங்கம். வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். தொழில் வியாபாரம் சிறக்க வேலை கிடைக்க கிருத்திகை விரதம். வழிபட வேண்டிய கடவுள் திருத்தணி முருகன். சனிதோஷம் தீர தைப்பூச விரதம். வழிபட வேண்டிய கடவுள் பழனி முருகன். திருமண தடை நீங்கிட பங்குனி உத்திர விரதம். வழிபட வேண்டிய கடவுள் திருப்பரங்குன்றம் முருகன். சகல பாவங்களும் தீர வைகாசி விசாக விரதம். வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன். பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும். பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும். பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பரங்கிரி தேவனாகி. பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பரங்கிரி தேவனாகி. உலகத் தலைவன் முருகப்பெருமான். பாவிகளையும் ரட்சிப்பவர் முருகப்பெருமான். தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் சூரியனைக் கண்ட பனி போல காணாமல் போகிறது. தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானை உலகம் முழுவதும் ஜாதி மொழி இன பேதமின்றி பல நாட்டவரும் வழிபட்டு மகிழ்கின்றனர். முருகனுக்காக பல வகையான காவடி எடுத்தும் அலகு குத்தியும் அங்கப்பிரதட்சணம் செய்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடா, அமெரிக்கா, லண்டன் மற்றும் உலகம் முழுவதும் இன்னும் எத்தனையோ நாடுகளில் முருகனுக்காக ஆலயம் கட்டி சிறப்பு வழிபாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடக்கின்றன. அவற்றை எல்லாம் பார்க்கும்போது மனம் உருகுகிறது. முருகா முருகா என துதித்து மகிழ்கிறது. முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன். தேவாதி தேவன் அழகான வேலன். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன். விதிக்கு விதி செய்யும் சுனாமி வீரன் முருகன். விதியை வெல்ல முடியாது,
ஜெயிக்கவே முடியாது என்பார்கள். ஆனால் தீவிர பக்திக்கு முன் எந்த விதியும் தோற்றுப்போகும் என்பதுதான் உண்மை. உலகமே சுனாமி எனும் ஆழி பேரலையால் மரண வலையில் சிக்கிச் சின்னாபின்னமான போதும் கூட முருகன் அடியாரை எதுவும் நெருங்காது என்பதற்கு சாட்சியாக திருச்செந்தூரில் மட்டும் சீறி வந்த சுனாமியும் முருகனை பார்த்து பயந்து பின்வாங்கி ஓடியது. அதனால் என்ன சூழ்நிலையானாலும் சரி, முருகன் மீது மகா நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சரவணபவா. பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன் முருகன் குமரன். பொத்ஸ்வான அழகன் தேவாதி தேவன் அழகான வேலன் தேவாதி தேவன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். வைகாசி விசாகம் முருகன் பிறந்தான்.